வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர் சரவணன். இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜி ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு சாப்டர் 2ல் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் மனிதனுடைய இனப்பெருக்கம்னு சொல்லுவோம். இதில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 மார்க் கொஷின் பார்த்துடலாம். வாட் இஸ் மீன் பை ஸ்பெர்மேஷேஷன்? விந்து செல் வெளியேற்றம் என்றால் என்ன? ரைட் அபவுட் த பிரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் மேல். ஆணின் முதன்மை பால் உறுப்புகள் பற்றி விளக்குக. வாட் இஸ் இன்ஹூபின்? ஸ்டேட் த ஃபங்க்ஷன். இன்ஹூபின் என்றால் என்ன, அதன் பணிகள். அடுத்து ஹவ் இஸ் ஏ பாலிஸ்போமி அவாய்டட் இன் ஹியூமன்? மனிதரில் பல விந்து செல் கருவுறுதல் எவ்விதம் தடுக்கப்படுகிறது? பிளசண்டா இஸ் அன் எண்டோகிரைன் டிஷ்யூ ஜஸ்டிஃபை. தாய்சே இணைப்பு ஒரு நாளமில்லா சுரப்பி விளக்குக. இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலோஸ்ட்ரம். வாட் இஸ் கலோஸ்ட்ரம்? சீம்பால் என்றால் என்ன? அதே மாதிரி மகப்பேறு என்றால் என்ன? டிஃபைன் பிராங்ஸ்டன் ஹிக்ஸ். வாட் இஸ் மோனோஃபிஸ்? மாதவிடாய் நிறைவு என்றால் என்ன? லிஸ்ட் அவுட் த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோனிக் மெம்பரைன். கருசூல் புறப்படலங்கள் பற்றி கூறுக, அதன் பணிகளை எழுது. ரைட் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் ட்வின்ஸ். இரட்டையர்கள் பற்றி எழுதுக. டிஃபைன் கேஸ்ட்ரைசேஷன். மூவடுக்கு கருக்கோளமாக்கம் வரையிறு, வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் எக்டோபிக் பிரெக்னன்சி? இடமாறிய கர்ப்பம் என்றால் என்ன? டிஃபைன் எல்ஹெச். எல்ஹெச் எழுச்சி வரையிறு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வாட் இஸ் ஓவரியன் சைக்கிள்? அண்டக சுழற்சி என்றால் என்ன? ட்ரா த டயக்ராம் ஸ்பெர்ம், லேபிள் த பார்ட்ஸ். விந்து செல்லின் அமைப்பை படமறைந்து பாகம் குறிக்கவும். ட்ரா த டயக்ராம் ஓவம், லேபிள் த பார்ட்ஸ். அண்ட செல்லின் படம் வரைந்து பாகம் குறிக்கவும். வாட் இஸ் நாப்கின்? டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பெர்மோஜெனிசிஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். வாட் இஸ் சமன்? விந்து திரவம் என்றால் என்ன? டிஃபைன் கேமிட்டோஜெனிசிஸ். இனசெல் உருவாக்கம் வரையிறு. மறைவிந்தகம் என்றால் என்ன? நேம் த அக்ஸரி கிளான்ஸ் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஆண் இனப்பெருக்க மண்டல துணை சுரப்பிகள் எழுதுக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மென்ஷன் த ஃபங்க்ஷன்ஸ் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இனப்பெருக்க மண்டலத்தின் முக்கிய செயல்பாடுகளை கூறு. ட்ரா த லேபிள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெஸ்டஸ். விதைப்பையின் படம் வரைந்து பாகம் குறிக்கவும். 5 மார்க்கில் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் மேல் கேமிட்டோ ஸ்பெர்ம். மனித விந்து செல் அமைப்பை படம் வரைந்து விவரி. அடுத்து பார்த்தோன்னா ரைட் அபவுட் த மேம்லரி கிளான்ஸ். பால் சுரப்பிகள் பற்றி விளக்குக. டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம் வித்தின் டயக்ராம், லேபிள் த பார்ட்ஸ். 5 மார்க்லையும் கேட்கலாம். அண்ட செல்லின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறி. நெக்ஸ்ட் டிஸ்கிரைப் த மேஜர் ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டண்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மோஜெனிசிஸ். விந்து செல் உருவாக்கம் பற்றி விளக்குக. கிவ் த சிஸ்டமேட்டிக் ரீப்ரசன்டேஷன் ஸ்பெர்மோஜெனிசிஸ் ஊஜெனிசிஸ். மனித விந்து செல் உருவாக்கம் மற்றும் அண்ட செல் உருவாக்கம் நிகழ்வுகளை வரைபடம் மூலம் விளக்குக. டிஸ்கிரைப் த மேஜர் ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் இன் ஹியூமன் பீயிங். மனிதனில் நிகழும் முக்கிய இனப்பெருக்க நிகழ்வுகளை விவரி. ஸோ இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ஒரு கிளான்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதிலிருந்து கொஷின் உங்களுக்கு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் மிட்டம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி நான் அப்லோட் பண்ணக்கூடிய கொஷினை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்போலேருந்து நீங்கள் படிச்சுட்டு வந்தால் தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கும் கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் இருந்தால் கொஷின் கேட்பாங்க. நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். பயோபாட்னி அப்லோட் பண்ணிட்டு நிறைய பேர் பயோசுவாலஜி கேட்டிருந்தீங்க. அதனால தான் இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜி
ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து படிக்கணும்னு சொல்லி சாப்டர் வைஸாக நம்ம வீடியோ அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இமீடியட்டாக ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ ஆல்ரெடி புக் பேக்கை எப்போவுமே நல்லா தரவாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய புக் பேக்கும் இன்சைடும் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இருக்கும். இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் படிக்கணும், என்னென்ன கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்குது அப்படின்னு. ஸோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் 12th பயாலஜி நிறைய அப்டேட் கொஷின் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டிருப்பேன். அந்த கொஷின்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நல்லா எழுதி பாருங்கள். கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின் கேட்பாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட்டை நான் தொடர்ந்து 1 by 1 கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ ஜுவாலஜி ரொம்ப ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஜுவாலஜி நிறையா ஃபுல்லாக இருந்தாலும் ஜுவாலஜி வந்து பார்த்தோன்னா கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது தான். நம்மளை பற்றி தான் ஃபுல்லாக படிக்க போகிறோம். இப்போ 12th ஜுவாலஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய பாடியை பற்றி தான் ஃபுல்லாக ரீட் பண்ணுவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 3 லெசன் எப்போவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் எந்த ஒரு கொஷினும் விடாதீங்க. மெயினாக நான் இப்போ கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷினை பப்ளிக் எக்ஸாம் வரத்துக்கு முன்னாடி நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணாலே போதும். இதில் இருந்தால் பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல். அடுத்தடுத்து உங்களுக்கு தேவையான அப்டேட் நான் 1 by 1 கொடுத்துட்டே இருப்பேன்.